என் பேர் துரன். நான் வந்து குரோம்பேட்டையிலேருந்து வரேன். யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த கிளினிக்கை பார்த்தேன். அது மூலியமாக தான் இங்கே வந்தேன். ஓகே, இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி எவ்வளோ மாதம் ஆச்சு? எனக்கு 2 வருஷம் ஆச்சு. ஓகே, இப்போ முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு எப்படி பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பெட்டராக ஃபீல் பண்ணுறேங்க. ஓகே, எவ்வளோ மெடிசன்ஸ் எவ்வளோ மாதம் எடுத்திருந்தீங்க? நான் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஜிஎஃப்சி பிஆர்பி டயட்ல எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான டயட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நார்மலாக டயட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ்லாம் 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் ஜிஎஃப்சி பிஆர்பி இதெல்லாம் 3 மாதம் ஒரு தடவை பண்ணால் போதும் அப்படின்னாங்க. நான் அது மாதிரி அவங்க சொன்னது ஏதோ அப்படி கேட்டு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? உங்களுக்கு அந்த ஏர்பால் வந்துட்டு கொட்டுறது, இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம், இப்போ உங்க ஃப்ரெண்டுங்க யாரா இருக்கவங்களுக்கு என்ன நீங்க சஜஷன் கொடுப்பீங்க சார்? கண்டிப்பா வாங்க, நல்லபடியா தான் பண்றாங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? ஏன் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைடா. ஃபர்ஸ்ட்லாம் ஃப்ரண்ட்ல எதுவுமே முடியே இருக்காது, இந்த எல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்தது. இப்போ எல்லாமே நல்லா தான் இருக்கு. இதே மாதிரி பயப்படுறவங்களுக்காக நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஜிஎஃப்சி பண்ணது, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு வந்த உடனே உள்ள கூப்பிட்டு 7 ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண சொன்னாங்க. என்ன சொல்றது, பயங்கரமா கை நர்வஸ் ஆயிடுச்சு. என்னடா இது, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. உள்ள எனக்கெல்லாம் ஊசியை பார்த்தாலே பயமா இருக்கும். அதனால என்ன சொல்றது, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் யோசிச்சோன்னா பயமாயிட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். பேர் கூட எனக்கு எழுதுறதுக்கு அவ்வளோ நர்வஸா இருந்தது. ஆனா எதுவுமே தெரியல. உள்ள கூட்டு போனாங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 10 ஊசி, பின்னாடி எடுக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 ஊசி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வலியும் தெரியல, ஒண்ணுமே தெரியல. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படுத்திருந்தேன். இப்போ அப்புறம் திரும்பி படுக்க சொன்னாங்க, அவ்வளவுதான். எதுவுமே இல்லை, நீட்டா கிளீனா பண்ணி கொடுத்தாங்க. என்ன சொல்றது, 3 மாசத்துல மறுபடியும் கொடுத்தாச்சு. இப்போ 6 மாசத்துல கம்ப்ளீட்டா நல்லா இருந்தது. இப்போ 2 வருஷம் ஆச்சு. அவங்க சொன்ன ஃபுட் டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும், நீட்டா கிளீனா இருக்கு. 2 வருஷம். தேங்க்யூ சார்.